சேலம் அரசு மருத்துவமனையின் நுழைவாய்களில் 6வது நாளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்கள் கைது நடவடிக்கைக்கு அஞ்ச மாட்டோம் என தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக செவிலியர் தீபா லட்சுமியுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய செவிலியர்கள் பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு பகலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்களை இன்று சென்னையில் கைது செய்தது போல் பிற மாவட்டங்களில் கைது செய்வோம் என்ற தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இந்த மிரட்டலையும் மீறி தற்போது அவர்கள் தொடர்ந்து தங்களின் கோரிக்கையை முன்னெடுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர் தீபாஞ்சலி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, நாங்க கடந்த 6 நாட்களா போராடிட்டு வரங்க. எங்களுக்கான கோரிக்கைகள் ரெண்டு முதன்மையா வச்சிருக்கோம். அதுல முதல்ல எல்லாருக்கும் பணி நிரந்தரம். நாங்க MRB ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியா 2015 எக்ஸாம் எழுதி நாங்க இந்த போஸ்டுக்கு வந்திருக்கோம். கடந்த 8 வருஷமா நாங்க பணி நிரந்தரம் செய்யப்படல. 2021 முதல்வர் ஐயா கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல தான் நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம். இப்ப 2021 இருந்து இந்த 4.5 வருஷம் முடிய போகுது. இன்னும் எங்களுக்கு பணி நிரந்தரக்கான ஒரு இதே இல்ல. 10 வருஷத்துல வெறும் 3200 பேரை பணி நிரந்தரம் செஞ்சிருக்காங்க. வருஷத்துக்கு 100 பேரின் பணி நிரந்தரம் செஞ்சா நாங்க 8000 பேர் இருக்கோம். நாங்க எப்படி பணி நிரந்தரம் ஆகிறது? மகளிருக்கான விடியலாட்சி தானங்க ஐயா இது. முதல்வர் ஐயா 6 நாளா மகளிர் தான் நாங்க எல்லாருமே தெருவுல உட்காந்து போராடிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கான ஒரு ஆதரவு கூட யாரும் தெரிவிக்கல. அப்ப நாங்க எதுக்காக ஓட்டு போடணும்? இது ஜனநாயக நாடு தானே. நாங்க ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அப்ப கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன் இன்னும் எங்களுக்கான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்று காலையில கூடுவாஞ்சேரியில கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப இந்த கைது நடவடிக்கைக்கு எப்படி நீங்க பயப்படுறீங்களா இல்ல போராட்டத்தை தொடர்வீங்களா? எதுக்குமே பயப்பட மாட்டோம். இன்னும் 1 மாசம் ஆனாலும் சரி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்போமே தவிர எங்களுக்கான உரிமை கிடைக்கிற வரை இந்த இடத்தை விட்டு நாங்க நகர மாட்டோம். எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே நிரந்தர முறையில தான் தேர்வு செய்யறாங்க. அவங்களுக்கு மேல படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க ஏன் எங்க உரிமையை விட்டு கொடுக்கணும்? எங்களுக்கு மட்டும் ஏன் 18,000 சம்பளம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே நிரந்தர முறையில தானே எடுக்கிறீங்க. அவங்களையும் எங்க குவான்டிட்டியில தானே எடுக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? அததான் நாங்க கேட்கிறோம். ஒருத்தர் லீவ் எடுத்தா ஒருத்தர் ஃபுல் டியூட்டி தான் பார்க்கணும். டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். 9 மாசம் வரையும் நான் டெலிவரி பார்த்தேன். ஆனா எனக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கல. கேட்டா அப்ளிகபிள் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நான் 1 வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் இல்லாம தான் வேலை செஞ்சேன். ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், ஒரு சேவை செய்யறோம். ஆனா எங்களுக்குன்னு வரப்ப ஏன் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்கன்னு தான் நாங்க எங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். இப்போ 6 நாளா சென்னையில போய் எங்க பிள்ளைங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது, ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, போட்டுக்கு துணி கிடையாது. 6 நாளா ஒரே துணியை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட நிலை என்ன? ஏன் இந்த அரசு இதை கண்டுக்க மாட்டேங்குது? இததான் நாங்க கேட்கிறோம் உங்ககிட்ட. மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இன்று கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் கைது நடவடிக்கை எந்த அளவில் இருந்தாலும் கைதையும் மீறி நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம். எங்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என தெரிவிக்கின்றனர். எனவே அரசு உடனடியாக எங்களின் கோரிக்கை நிறைவேற்றி எங்களுடைய போராட்டத்தை கைவிட செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் அரசு இதில் செவிலியர்களை கண்டுகொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். பணி நிரந்தரம் செய்ய கோரி 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காலை திடீரென வந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் செவிலியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாளாக தொடரும் எங்களுடைய இந்த செவிலியர்களின் போராட்டம் இன்னைக்கு மிக கடுமையான முறையில காவல்துறையால கையாளப்பட்டிருக்குது. இங்கே போதுமான அளவு கழிவறை வசதிகள் இல்லாததுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவறைக்காக போன எங்களுடைய செவிலியர்களை பெண்கள்னு கூட பார்க்காம அவங்கள கதவை தட்டி வலுக்கட்டாயமான முறையில இழுத்து சென்றது. இன்னும் சில இடங்கள்ல மிக கேவலமாக அவங்களுடைய ஆடைகளை கூட அணிய விடாம மிக வன்மையாக அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் காவல்துறை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலா கைது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இப்ப வரைக்கும் அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்றது கூட எங்களுக்கு தெரியல.
எங்களுடைய பேச்சுவார்த்தையில உடன்படி எட்டுச்சுன்னா நாங்க போராட்டத்தை முடிச்சுக்க போறோம். அதை விட்டுட்டு எங்களுடைய கோரிக்கைகளை என்னன்னு கேட்காம அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்காம இப்படி மிக கொடுமையான முறையில வந்து அரசு கையாளுறது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதுவுமே அராஜக முறையில ஒரு பெண்களை எப்படி ஒரு கொடுமைப்படுத்த முடியாதோ அவ்வளவு மோசமான நிலையில பெண்களுக்கான நீங்க பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அரசு நீங்க பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க பெருமையா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து இதுவே உங்களுக்கு தாய்மை உள்ளத்தோடு சேவை செய்கிற செவிலியர்கள் கொரோனா காலத்தில் தமிழகத்தையே இந்த உலகத்தையே மீட்டெடுத்த செவிலியர்களுக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை பண்ணுவதற்கா இந்த தமிழக அரசு திராவிட அரசு நீங்க வந்து மார்க்கெட் சொல்லிக்கிறீங்க. எங்க செவிலியர்களை கைது செய்ததோடு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம்ல என்னுடைய பேசிக் நீட்ஸை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்றத கூட கேட்காம தரதரன்னு இழுத்து பஸ்ல ஏத்தி எங்கன்னே தெரியாம பஸ்ஸை மூவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக ஏற்கனவே 6வது நாள் நாங்க வந்து அதாவது ரொம்ப ஒரு பெண்களா இருந்தாலும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் எங்க போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். கொசுக்கடி, பனி கொட்டும் பனி பார்த்துருப்பீங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கைக்காக மட்டும் இல்ல, இந்த சமூக மாற்றம், இந்த மக்களுக்கு நல்ல ஒரு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும், கொத்தடிமை மாறணும், உழைப்புச்சரங்கள் மாற்றப்படணும், அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுக்கான கோரிக்கைகளை வச்சுதான் நாங்க போராடுறோம். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பினர். தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஒப்பந்த செவிலியர்கள் 6வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ தேர்வு வாரியத்தால் தேர்வான ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தேனி அரசு மருத்துவமனையின் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என செவிலியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call